6/5/2024 அன்றைக்கு இந்த கவுன்சிலிங்கான ஆன்லைன் கவுன்சிலிங்கான விண்ணப்ப படிவங்கள் பதிவு செய்கிற நாள் தொடங்கியது. 20 மே மாதம் 20ஆம் தேதி வரைக்கும் முதல்ல அந்த பதிவுக்கான நாள் கொடுக்கப்பட்டிருந்தது. பிறகு மாணவர்கள் பெற்றோருடைய வேண்டுகோளை ஏற்று தமிழ்நாடு அரசாங்கம் 24ஆம் தேதி வரைக்கும் கடைசி தேதியை நீட்டித்தார்கள். 24ஆம் தேதி வரை பதிவு செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் அனைத்தும் TN Gaza இணையதளத்தால் சரிபார்க்கப்பட்டு அனைத்து அரசு கல்லூரிகளுக்கும் தமிழ்நாட்டில் உள்ள 164 அரசு கல்லூரிகளுக்கும் நேற்று 27ஆம் தேதி அனுப்பி வைக்கப்பட்டன. அந்த விண்ணப்பங்களினுடைய அடிப்படையில் 28, 29, 30 இந்த 3 நாட்கள்ல ஸ்பெஷல் கேட்டகரி, அதாவது 12 இப்போ மாநில கல்லூரியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 1140 இடங்கள் இந்த கல்லூரியில் இருக்கு. இதுல இந்த ஸ்பெஷல் கேட்டகரி என்பது 12 இடங்கள் இருக்கிறது. அதுல NCCக்கு ஒரு இடம், அந்த போலீஸ் செக்யூரிட்டி பர்சனல் செக்யூரிட்டி போர்சஸ் சொல்லுவோம், அவங்களுக்கு 3 இடங்கள். அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்கு 6 இடங்கள். அப்புறம் அந்தோமான் நிக்கோபார் தமிழ் ஆர்ஜின் அந்த மாணவர்களுக்கு 2 இடங்கள். அப்போ மொத்தம் 12 இடங்கள், 1140 இடங்கள்ல இந்த ஸ்பெஷல் கேட்டகரிக்கான இடங்கள் இருக்கின்றன. இந்த மொத்தம் அந்த ஸ்பெஷல் கேட்டகரிங்கிறது 6 வகையான பிரிவுகளை கொண்டது. இது இல்லாம ஸ்போர்ட்ஸ் அதுல 34 இடங்கள் மாநில கல்லூரியில் இருக்கு. டிஃபரண்ட்லி ஏபிள்டு கேட்டகரி அவங்களுக்கு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு 53 இடங்கள் இருக்கின்றன. அது 5% ஒதுக்கீட்டினுடைய அடிப்படையில் தீர்மானிக்கப்படுகிற இடங்கள். இப்போ இந்த மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான 53 இடங்கள், விளையாட்டுத்துறை மாணவர்களுக்கான 34 இடங்கள், அப்புறம் NCC, அந்தமான் நிக்கோபார், செக்யூரிட்டி போர்சஸ், எக்ஸ் சர்வீஸ் மேன் இந்த 4 கேட்டகரிக்கான 12 இடங்கள், ஆக மொத்தம் 99 இடங்கள் இந்த சிறப்பு ஒதுக்கீட்டின் கீழே மாநில கல்லூரியில் இருக்கின்றன. அதற்கு உரிய இந்த கலந்தாய்வு 28, 29, 30 ஆகிய இந்த 3 தினங்கள்ல நடைபெற இருக்கின்றது. இந்த முறையும் மாநில கல்லூரிக்கு மிக மிக அதிகமான அளவில் விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. சென்ற முறை நான் புள்ளி விவர அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் 1,20,304 விண்ணப்பங்கள் பெற்றோம். அதாவது இது எப்படின்னா மல்டிபிள் சாய்ஸ். இந்த விண்ணப்பங்களை நம்ம சொல்ற போது 38,000 பேர் ஒட்டுமொத்தமா விண்ணப்பிச்சிருக்காங்க. 38,581 மாணவர்கள் மாநில கல்லூரிக்கு விண்ணப்பிச்சிருக்காங்க. ஆனா இவங்க எப்படின்னா இப்ப தமிழுக்கும் போட்டிருப்பாங்க, இங்கிலீஷுக்கும் போட்டிருப்பாங்க, ஹிஸ்டரிக்கும் போட்டிருப்பாங்க, எக்கனாமிக்ஸுக்கும் போட்டிருப்பாங்க. ஒரே மாணவர் 4-5 பாடப்பிரிவுகளுக்கும் போட்டிருக்கலாம். அதுதான் நம்ம மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் சொல்றோம். அந்த மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸை கணக்கில் எடுத்துக்கொண்டால் 1,34,378 விண்ணப்பங்கள் மாநில கல்லூரிக்கு வந்திருக்கின்றன. சென்ற முறை வந்த விண்ணப்பங்கள் 1,20,304. அப்போ கிட்டத்தட்ட 14,300 விண்ணப்பங்களுக்கு மேல மாநில கல்லூரிக்கு இந்த முறையும் அதிகமாக விண்ணப்பங்கள் வந்திருக்கின்றன. அதுல இன்னொரு சிறப்பு இந்த முறை அப்படின்னு சொன்னா, ஆண்கள் இந்த 1,34,378 பேர்ல ஆண்கள் 80,618 பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. பெண்கள் 53,717 பேர் மாநில கல்லூரிக்கு விண்ணப்பித்திருக்காங்க. அப்போ எங்களுக்கு இருக்கிற இடமே 1,140 இடங்கள். பெண்கள் மட்டுமே 53,717 பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. இதுக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்திற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் நாங்கள் சிறப்பு நன்றி சொல்ல வேண்டும். ஏனென்றால் புதுமை பெண் திட்டம் மாதந்தோறும் 1000 ரூபாய் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த புதுமை பெண் திட்டத்தினுடைய வெற்றி காரணமாக மாநில கல்லூரியில இந்த முறை 53,717 பேர் விண்ணப்பித்திருக்கிறாங்க. சென்ற வருடமே எங்களுக்கு புதுமை பெண் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட போதே இந்த சதவீத எண்ணிக்கை மிகவும் அதிகமாக இருந்தது. அதாவது முதல்ல 25 பெண்கள் 100 பேர் படிக்கிறாங்க மாநில கல்லூரியிலனா 25 பெண்கள் படிப்பாங்க, 75 ஆண்கள் படிப்பாங்க. சென்ற முறை அது அந்த புள்ளி விவரம் மாறி 40 பெண்கள் 60 ஆண்கள் படிக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டது.
அதுல இன்னும் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வருஷத்துல நடக்கும்னு நாங்க நினைக்கிறோம். 55 ஆண்களும் 45 பெண்களும் படிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்பதைத்தான் இந்த புள்ளி விவர அட்மிஷன் முடிஞ்ச பிறகுதான் அது தெரியும். இருந்தாலும் மிக அதிக அளவுல 53,717 பேர் பெண்கள் விண்ணப்பித்திருக்கிறதுனால அப்படி நாங்க நினைக்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.